நான் அந்த 3 HF மாடு என்ன பல்லு எடுத்திருக்கீங்க, எந்த ஊர் போதுனா? 3ல 1 வந்து ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. ஓகே. மீதி 2 வந்து 2வது லாக்டேஷனுங்க தான். இது 3 மாடும் பார்த்தா உங்களுக்கு திருச்செந்தூர் போகுதுங்க. திருச்செந்தூர். ஆமா, தூத்துக்குடி பக்கம் திருச்செந்தூருங்க. அவங்க வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஜெர்சி மாடா தான் இருக்குதுங்கண்ணா, ஒரு ஃபார்ம் மாதிரி போலான்னு ட்ரை பண்ணாருங்க. நான் ஃபார்ம் மாதிரினா நீங்க கொஞ்சம் திருச்செந்தூர் எப்பவுமே வெயிலுங்க, வெயிலுங்க, அதனால நீங்க கொஞ்சம் பிரீடு வயசுல வேணாம்னா கொஞ்சம் கிராஸ் டைப்ல போலாம் HFல. அவர் வந்து எங்களுக்கு HF தான் வேணும்னு கேட்டாருங்க. HFலயும் கொஞ்சம் பிரீடு டைப் இல்லாம கொஞ்சம் கிராஸ் டைப்ல எடுத்து கொடுத்துருக்குன்னா கொஞ்சம் கொம்பு டைப்பா பார்த்து அந்த ஏரியாவுக்கு செட் ஆகிற மாதிரி கொஞ்சம் மில்க் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். எவ்வளவு கறக்கு நம்ம மாடுங்க? 3 மாடு சேர்ந்து மாட்டுக்கார 60 லிட்டர் சொன்னாருங்கண்ணா. நம்ம சொல்லுங்கண்ணா 3 மாடு சேர்ந்து 50 லிட்டர் கறக்குங்கண்ணா. இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா மழைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்குங்க. நல்லா 3மே கொம்பு டைப்பான மாடு. உங்களுக்கு திருச்செந்தூர் எப்பவுமே கொஞ்சம் ஹீட்டா தான் இருக்குங்க. அவங்க எப்பவுமே ஜெர்சியா தான் ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் HFன்றனால கொஞ்சம் லாங் டைம் மில்க் இருக்குன்றா எடுத்து கொடுத்துருக்கீங்கண்ணா. அதாவது எப்படின்னா லாங் டைம் மில்க் கிடைக்கும், ஒரு 10 மாசம் மில்க் கிடைக்கும். ஜெர்சியா இருந்தா ஒரு 4-5 மாசம் தான் மில்க் கெப்பாசிட்டி இருக்குங்க. அதுக்கப்புறம் டப்புன்னு குறைஞ்சிருங்க. இது ஒரு 10 மாசம் மில்க் கறவை இருக்கிறதுனால கொஞ்சம் லாபத்தை நோக்கி ஒரு ஃபார்ம் டைப்பா போலான்னு ஆசைப்பட்டாருங்க. இருந்தாலும் பிரீடு வைஸ் மாடு போடாம கொஞ்சம் கிராஸ் டைப்பா மாத்து கொஞ்சம் ஜெர்சியும் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன்.